சுயநலமற்றே சுடரொளி ஈசனை எளிய மனத்துடன் என்றும் வழிபடும். செய்திடும் புண்ணிய சேவையால் பணிவால் இனிய ராமன் எளிதில் கிடைப்பான். உலக கடமைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், ஆபீஸ்களில் வேலை செய்பவர்கள், வியாபாரிகள் என்று யாரானாலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. உண்மை பேசுவது கலியுகத்தில் தவமாகும். பிராணகிருஷ்ணர் கூறினார், அஸ்மின் தர்மே மகேசி சியாத் சத்தியவாதி ஜிதேந்திரியக பரோபகார நிரதோ நிர்விகாரக சதாச்சயக என்று மகா நிர்வாண தந்திரத்தில் உள்ளது. இதன் பொருள், ஓ தேவி, உண்மை பேசுதல், புலனடக்கம், பிறருக்கு உதவுதல், கலக்கமின்மை, இரக்க சிந்தனை முதலிய பண்புகளை ஒருவன் இந்த காலத்தில் பெற்றிருக்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சென்று சிறிய கட்டிலில் அமர்ந்தார். அவர் எப்போதும் பரவச நிலையிலேயே உள்ளார். அந்த நிலையிலேயே ராக்காலை பார்த்தார். பார்த்தபடியே வாத்சல்ய பாவனையில் ஆழ்ந்தார். அவரது உடல் சிலிர்த்தது. இப்படித்தான் யசோதை கண்ணனை பார்த்திருப்பாளோ? பார்த்தபடியே மீண்டும் சமாதி நிலையை அடைந்தார். அறையிலிருந்த பக்தர்கள் பேச்சிழந்து குருதேவரையே பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது புற நினைவு பெற்றதும் குருதேவர் கூறினார், ராக்காலை பார்த்ததும் ஏன் இந்த ஆவேச நிலை உண்டாகிறது? நாம் முன்னேறும் அளவிற்கு இறைவனின் மகிமையில் நாட்டம் குறைந்து விடுகிறது. சாதகன் முதலில் 10 கைகளுடைய தேவியின் தரிசனம் பெறுகிறான். இந்த வடிவத்தில் மகிமை அதிகமாக தென்படுகிறது. பிறகு 2 கைகளை கொண்ட உருவத்தை காண்கிறான். 10 கைகள் இல்லை, அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை. பிறகு பாலகோபாலனின் காட்சி. இதில் மகிமையின் எந்த அடையாளமும் இல்லை. வெறும் பிஞ்சு குழந்தையின் வடிவம். இதற்கு பிறகும் காட்சி உண்டு. அது ஜோதி தரிசனம். இறை அனுபூதி பெற்றுவிட்டால், சமாதி நிலை வாய்த்துவிட்டால் ஞான ஆராய்ச்சிகள் மறைந்து விடுகின்றன. எவ்வளவு காலத்திற்கு தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது? பன்மை உணர்வு இருக்கும் வரைக்கும். உலகம், நான், நீ, மக்கள், உயிர்கள் என்ற உணர்வுகள் இருக்கின்ற வரைக்கும் தான். சரியான ஒருமை உணர்வு ஏற்பட்டதும் எல்லாம் அகன்று விடுகின்றன. திரைலங்க சுவாமி இந்த நிலையில்தான் இருந்தார். விருந்து வேளையில் கவனித்திருக்கிறாயா? முதலில் ஒரே பேச்சு, ஆரவாரம். வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பித்ததும் ஓசை குறைந்து கொண்டே வரும். கடைசியாக தயிர் சோறும் இனிப்பும் பரிமாறியதும் சுப் சுப் என்ற ஓசை மட்டுமே கேட்கிறது. வேறு பேச்சுவார்த்தை கிடையாது. பிறகு உறக்கம், அதாவது சமாதி. அப்போது எந்த ஓசையும் இல்லை. மா பிராணகிருஷ்ணர் இருவரிடமும் கூறினார். பலர் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசுகின்றனர். ஆனால் அவர்களின் மனமோ வீடு வாசல், காசு, பணம், பெயர், புகழ், புலனின்பம் என்று தாழ்ந்த விஷயங்களிலேயே உழல்கிறது. மானுமண்டின் அடியில் நின்று கொண்டிருக்கும் வரை வண்டி, குதிரை, வெள்ளைக்காரன், வெள்ளைக்காரை எல்லாம் தெரிகிறது. உச்சியில் சென்று நின்றாலோ ஆகாயமும் சமுத்திரமும் பறந்து கிடப்பதை காணலாம். அப்போது வீடு, வண்டி, குதிரை, மனிதர்கள் எதிலும் மனம் செல்வதில்லை. எல்லாம் எறும்பு போல் தென்படுகின்றன. பிரம்மஞானம் அடைந்த பிறகு உலகியல் பற்று, காமினி காஞ்சன நாட்டம் எல்லாம் மறைந்து விடுகின்றன. எல்லாம் சாந்தமாகி விடுகின்றன. விறகு எரியும் போதுதான் கடமுட சத்தமும் தீப்பொறியும் எல்லாம். எரிந்து முடிந்தால் சாம்பல் மட்டுமே மிச்சம். அதன் பிறகு எந்தவித சத்தமும் இல்லை. பற்று மறைந்தால் வேகம் மறைகிறது. இறுதியில் முடிவற்ற அமைதி. இறைவனை நோக்கி நாம் அருகில் செல்கின்ற அளவிற்கு அமைதி, 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 அளவற்ற அமைதி. கங்கையின் அருகில் செல்ல செல்ல குளிர்ச்சியை உணரலாம். குளித்தால் இன்னும் நல்ல குளிர். உலகம், உயிர்கள், 24 தத்துவங்கள் எல்லாமே இறைவன் இருப்பதால் தான் இருக்கின்றன. அவரை எடுத்துவிட்டால் எதுவும் இருக்காது. ஒன்றுக்கு பக்கத்தில் பூஜ்ஜியங்கள் போடுகின்ற அளவுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆனால் அந்த ஒன்றை நீக்கிவிட்டால் பூஜ்ஜியங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. பிராணகிருஷ்ணனுக்கு அருள்வதற்காக குருதேவர் தமது நிலையையே மறைமுகமாக கூறுகிறாரா என்ன? குருதேவர் தொடர்ந்தார். பிரம்மஞானத்திற்கு பிறகு, சமாதி நிலைக்கு பிறகு சிலர் அங்கிருந்து கீழே இறங்கி
நான் ஞானி, நான் பக்தன் என்ற உணர்வுடன் வாழ்கிறார்கள். சந்தை கலைந்த பிறகும் சிலர் சொந்த விருப்பத்தால் அங்கே தங்குகிறார்கள் அல்லவா, அதுபோல் நாரதர் முதலானவர்கள் உலக மக்களுக்கு உபதேசிப்பதற்காக நான் பக்தன் என்ற உணர்வை வைத்து கொண்டனர். சங்கரர் உலகிற்கு உபதேசிப்பதற்காக நான் ஞானி என்ற உணர்வை வைத்திருந்தார். சிறிதளவு பற்று இருந்தாலும் கடவுளை பெற முடியாது. நூலின் நுனியில் ஓர் இழை பிரிந்திருந்தால் கூட அது ஊசியின் காதில் நுழையாது. இறையனுபூதி பெற்றவனின் காமம், கோபம் முதலியவை எல்லாம் பெயரளவில்தான். எரிந்து போன கயிறு போல், பார்ப்பதற்கு கயிற்றைப் போல்தான் இருக்கும், ஊதினால் பறந்துவிடும். மனம் பற்றற்ற நிலையை அடைந்தால் இறைவனை காணலாம். தூய மனத்தில் எழுவது இறைவனின் குரலே. தூய மனமே தூய புத்தி, அதுவே தூய ஆன்மா. ஏனெனில் இறைவனை தவிர வேறு யாரும் தூயவர் அல்ல. கடவுளை அடைந்தால் தர்மம் அதர்மம் இரண்டையும் கடந்து செல்ல முடியும். இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் தமது இனிய குரலில் ராமபிரசாதரின் பாடலை பாடத் தொடங்கினார். மனமே வா, காளியெனும் கற்பகத்தின் கீழே, மதுர நிழல் குழுமையிலே உலவி வர செல்வோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தென்கிழக்கு வராந்தாவில் சென்று அமர்ந்தார். பிராணகிருஷ்ணர் முதலிய பக்தர்களும் பின்னாலேயே சென்றனர். ஹாஸ்ராவும் அங்கே உட்கார்ந்திருந்தார். குருதேவர் சிரித்து கொண்டே பிராணகிருஷ்ணரிடம் கூறினார், ஹாஸ்ரா சாதாரண ஆள் அல்ல. இது ஒரு பெரிய தர்கா என்றால் ஹாஸ்ரா ஒரு சிறிய தர்கா. எல்லோரும் சிரித்தனர். அப்போது நவகுமார் என்பவன் வந்து கதவு அருகில் நின்றான். பக்தர்களை கண்டதும் போய்விட்டான். ஓ, இவன் ஆணவமே வடிவெடுத்தவன் என்றார் குருதேவர். மணி 9:30 ஆகியது. பிராணகிருஷ்ணர் குருதேவரை வணங்கி விடை பெற்றார். ஒரு வைணவ சாது குருதேவரின் அறைக்கு வந்து கோபி எந்திரத்தை மீட்டியபடி பல பாடல்களை பாடினார். நித்தியானந்த தோணி நமக்கு நேரில் வந்தது பாரீர், பொங்கும் நெஞ்ச கவலை கடலை கடக்க நினைப்பவர் எவரும் வாரீர். குருதேவர் பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது கேதார் சட்டர்ஜி வந்து வணங்கினார். கோட், கடிகாரம், கடிகாரத்தின் சங்கிலி என்று அலுவலக உடையுடன் வந்திருந்தார் அவர். அவர் ஒரு சிறந்த பக்தர். கோபியரின் பாவனையில் பக்தி செய்பவர். இறைவனை பற்றிய பேச்சை கேட்டாலே அவருடைய கண்களில் கண்ணீர் வழியும். கேதாரை பார்த்ததும் குருதேவரின் உள்ளத்தில் கிருஷ்ணரின் பிருந்தாவன நிகழ்ச்சிகள் கிளர்ந்தெழுந்தன. பிரேமையில் மூழ்கியவராய் எழுந்து நின்று கேதாரை பார்த்து பாடத் தொடங்கினார். அந்த வனமெங்கே தோழி நீ சொல், பிருந்தாவனமெங்கே தோழி நீ சொல், நந்த கோபாலன் எங்கே சொல், ஆசை கோபால கிருஷ்ணன் எங்கே சொல், எந்தன் காலோ நடக்கவில்லை நில். ராதையின் பாவனையில் பாடிக்கொண்டே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். ஓவியம் போல் ஆடாமல் அசையாமல் நின்றார். அவருடைய கண்களின் ஓரங்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கேதார் குருதேவரை வீழ்ந்து வணங்கினார். குருதேவரின் திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு துதிக்கத் தொடங்கினார். ஹிருதய கமல மத்தியே நிர்விசேஷம் நிரீகம், வேறுபாடற்றதும் செயலற்றதும் விஷ்ணு, சிவன், பிரம்மா என்ற மும்மூர்த்திகளால் அறியப்படுவதும், தியானத்தில் யோகிகளால் அடையப்படுவதும், பிறப்பு இறப்பு பயத்தை போக்குவதும், உண்மை அறிவு வடிவானதும், எல்லா உலகங்களுக்கும் வித்தாக இருப்பதும் ஆகிய பிரம்ம சைத்தன்யத்தை இதய தாமரையில் வழிபடுவோம்.